இப்ப இந்த 10 பாடல்களுமே கண்ணனை நீராட அழைக்கக்கூடிய பாட்டு. இந்த 10 பாடல்களும் ரொம்ப எளிமையான பாடல்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளா அந்த பாட்ட பெரியாழ்வார் பாடியிருக்கார். ஆனா எந்த அளவுக்கு எளிமையான பாட்டோ, அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம நம்ம வாழ்க்கையில நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கும் குழந்தைகள் நீராடுவதற்கான பாடல்கள அத பார்க்க முடியும். அ அதுல சில பாடல்கள்ல அவர் வழக்கம் போல அந்த மறைபொருள், அந்த உட்குறிப்புகள் அத எல்லாத்தையும் நம்ம கவனிக்க முடியும். இப்ப முதல் பாடல்ல அவர் எப்படி அந்த யசோதை கூப்பிடுறா பாருங்க. வெண்ணெய் அளைந்த குனுங்கும். இந்த குனுங்கு அப்படிங்கிறது தொடர்ந்து வெண்ணெய கையாண்டுட்டே இருந்தா, வெண்ணெயில கை வச்சுட்டே இருந்தோம்னா ஒரு வாசனை வரும். அது ஒரு மாதிரி கொஞ்சம் பழைய வாடை அடிக்கும். அதுதான் அந்த குனுங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த குனுங்கு நாரி குட்டன் அப்படின்னு ஏற்கனவே இவனை ஒரு முறை சொல்லியிருக்காரு இவரு. ஆகவே இவன் அந்த வெண்ணெயிலேயே புரண்டு புரண்டு அந்த வெண்ணெய் வாடை அடிக்குது அவன் மேல. கொஞ்சம் பழசான வெண்ணெய் வாடையெல்லாம் அடிக்குது அவன் மேல. அந்த வெண்ணெய் வாடை மேல அடிக்கிறது மட்டும் இல்லாம, அதோட சேர்ந்து தெருவுல போய் விளையாடி இருக்கான். அந்த புழுதியும் அவன் மேல இருக்கு. வெண்ணெய் அழைந்த குனுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன். அதாவது வெண்ணெய் அளைந்த குனுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு இந்த இரா உன்னை தேய்த்து கிடக்க திண்ணென நான் ஒட்டேன். திண்ணெனன்னா நான் நிச்சயமா உறுதியா சொல்றேன். இப்படி மேலெல்லாம் வெண்ணெய் நாத்தமும் தெருல விளையாடுற புழுதியுமா படுக்கையை தேய்ச்சிக்கிட்டு உருண்டுட்டு இருக்கலாம்னு நினைச்ச, இன்னைக்கு ராத்திரி இப்படி படுத்து தூங்கலாம்னு நினைச்ச அழுக்கோட நான் உன்னை ஒத்துக்கவே மாட்டேன். நிச்சயமாக திண்ணென நான் ஒட்டேன். நிச்சயமா நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்படி அழுக்குருண்டையா நீ படுத்து தூங்கலாம் நினைக்காத. அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன். எவ்வளவு நேரமா நான் காத்திருக்கேன். கையில எண்ணெயும் புளிப்பழம். இந்த புளிப்பழம்ங்கிறதுக்கு புளியம்பழம் ஒரு விளக்கம் சொல்றாங்க. அது சிகக்காய்ங்கிறதும் சொல்றாங்க. ஆனா சிகக்காயை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது புளியம் பழம் மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு புளியம் பழம் மாதிரி தான் அதை சிகக்காயும் இருக்கும். ஆகவே அதை புளிப்பழம் அதை சொல்லியிருக்கலாம். அல்லது லேசா புளியை தேய்ச்சி குளிக்கிற வழக்கம் என்ன, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு புளியை பயன்படுத்தி இருக்கிறோம். இப்பவும் கூட ரொம்ப ரேரா அதை பயன்படுத்துறாங்க. நான் வளர்ந்த காலங்கள்ல கிராமங்கள்ல புளி வச்சு இந்த செப்பு பாத்திரங்களை, வெங்கல பாத்திரங்கள் எல்லாம் அதை வச்சு வளர்க்கறது வழக்கம். ஆகவே புளியையும் ஒரு காலத்துல தேய்ச்சி குளிச்சிருந்திருக்கலாம் ஓரளவுக்கு. ஆகவே இது சீயக்காய்ங்கிற பொருள் கொண்டா சரியா இருக்கும். எண்ணெயும் புளிப்பழம் கொண்டு நான் காத்திருக்கேன். நன்னல் அரிய பிரானே நாரணா நீராட வாராய். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நன்னினின் திருப்பாதங்கள்னு ஏற்கனவே அந்த பாட்டுல வந்திருக்கு. அப்போ இந்த நன்னல் என்றால் மனதிற்குள் மிகுந்த அன்போடு அதே நேரம் ஒரு பணிவோடு அவனை நினைத்தல். அப்படி நினைக்கிறதுக்கு அரிய பிரான் அவன். அப்படி நினைக்க அவன் நமக்கு வியப்பு கூடிட்டே போகும் அவனை நினைக்க நினைக்க. அப்படிப்பட்ட பிரான் தலைவன் அவன். யாரு? நாராயணன். நீ நீராட வாராய். அப்ப அவனை நீ விளையாடுவதற்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது ஒரு குழந்தை அழுக்கோட தூங்குறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஆகவே நீ என்ன பண்ணு, உன்னை நான் குளிப்பாட்டி விடுறேன், ரொம்ப நேரம் காத்திருக்கேன், குளிச்சுட்டு போ. ஆனா அப்படி குளிக்கிறவன் யாரு? நம் மனதினால் நினைப்பதற்கு அரிய ஒரு தலைவன் அவன். நன்னல் அரிய பிரான். ஆகவே குழந்தையாவும் இருக்கான், அதே நேரம் அவன் தலைவனாகவும் இருக்கான். அந்த அந்த ரெண்டையும் அவர் அந்த கடைசி வரியில அந்த இறைவனது பிரம்மாண்டத்தை வச்சிடுறாரு. முதல் 3ல நான் அந்த இறைவனை எப்படி குழந்தையா பாக்குறேங்கிறதையும் வச்சுக்கிறாரு. கன்றுகள் ஓட செவியில் கட்டெரும்பு பிடித்து இட்டால் தென்றி கெடும் ஆகில் வெண்ணெய் திரட்டி விழுங்குமா காண்பன். என்ன சொல்ற? நீ கண்ணுக்குட்டியெல்லாம் தெரிச்சு ஓடும்படியாக, அதாவது தென்றி அப்படின்னா சிதறி, சிதறி ஓடும்படியா அதனுடைய காதுல போய் கட்டெரும்பு பிடிச்சு விட்டா உனக்கு எப்படி விழுங்குவதற்கு வெண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு அவ கேக்குறா. விழுங்குமா காண்பு, எப்படி நீ வெண்ணெயை திங்கிறன்னு பாக்குறேன் இந்த மாதிரி செஞ்சேன்னா. அப்படி செஞ்சா என்ன அர்த்தம்? கன்றுகளுக்கு காதுல விட்டு விரட்டிட்டுன்னா கண்ணு ஓடி போச்சுன்னா மாடு பால் கறக்காது. கன்றுகள் பாலை அருந்தது அப்படின்னாதான் அதற்கு பிறகுதான் மாட்டு இருந்து இவங்க பால் கறக்கிறது வழக்கம். கன்று அருந்தியது போக மீதி பாலைத்தான் ஆயர்கள் அப்ப கறக்குறாங்களாம். அப்போ கன்று பால் அருந்தாட்டி இவங்க பால் கறக்க மாட்டாங்க. அந்த மாடு பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி கன்று அருந்தலையேன்னு நினைக்குமா. ஆகவே நீ கன்றுகளை பூரா துரத்தி விட்டுட்டேன்னா அந்த மாட்டுகிட்ட இருந்து எப்படி நாங்க பால் கறக்கிறது? அப்புறம் எப்படி உனக்கு வெண்ணெய் வரும்? அதை எப்படி நீ சாப்பிடுற? வெண்ணெய் எப்படி சாப்பிடுவ நீ? அதை பாக்குறேன். இப்படி கண்ணுக்குட்டியெல்லாம் கலவரம் பண்ணி துரத்தி விட்டுட்டு இருக்கியே நீ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில என்ன சொல்றா பாருங்க. நின்ற மராமரம் சாய்த்தாய்
நீ பிறந்த திருவோணம் இன்று நீ நீராட வேண்டும் எம்பிரான் ஓடாதே வாராய். அவன் யார்? அவன் கண்ணுக்குட்டி இப்படி விரட்டி துரத்திட்டு இருக்கார குழந்தை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவன் அப்படி இல்லை. அவன் யாரு? நின்ற மராமரம் சாய்த்தவன். ராமாவதாரத்துல அப்பேற்பட்ட 7 மரங்கள், பெரும் மரங்களை ஒரே அம்பினால் சாய்த்த வீரமுடையவன். மேல சொல்லும்போது என்ன சொல்றாங்க? கன்றுகள் ஓட செவியில் கட்டெரும்பு பிடித்து விட்டால் தென்றி கெடுமாகில் வெண்ணெய் திரட்டி விழுங்குமா காண்பன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வெண்ணெய் திரட்டி வைத்திருத்தல்ங்கிறது நம்ம ஜீவாத்மாக்கள் தான் என்கிற உணர்வை கொண்டு நம்முடைய அகம் அப்படிங்கிறத முதன்மையாக கொண்டு அனைத்துமே இந்த உலகத்துல நம்மால் தான் செய்யப்படுகிறது, நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் அப்படிங்கிற நினைப்போட, நான் நான் நான்கிற நினைப்போட நாம எதையெல்லாம் நமக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கோமோ, என்னுடைய புகழ், நாம் பணம் சம்பாதிக்கணும், நாம் பெயர் பெற வேண்டும், இப்படி நான் நான்கிற உணர்வோட எதையெல்லாம் நான் எனக்குள்ள வச்சிருக்கனோ அது எல்லாத்தையும் இவன் என்ன செய்வான்? ஆற விழுங்கி போகக்கூடியவன். சட்டி தயிரும் அப்படியே தடாவினில் வெண்ணையும் ஆற விழுங்கக்கூடியவன் இவன். கொஞ்ச நஞ்சம் இல்லை. நீங்க எவ்வளவு உங்க அகத்துக்குள்ள சேர்த்து வச்சிருந்தாலும் இவன் மொத்தமும் விழுங்கிடுவான். இவன் கொஞ்சமா எடுத்து வாயில போடுறவன் கிடையாது. மொத்தத்தையும் வலிச்சு விழுங்கிட்டு சட்டியையும் உடைச்சு போட்டு போறவன். பின்னாடி ஒரு பாட்டுல வரும், பாறையில வெண்ணெய் சட்டி எடுத்துட்டு போய் வெண்ணெயெல்லாம் தின்னுட்டு அந்த கலையத்தை கற்பாறைகள்ல எரிஞ்சு அந்த சத்தத்தை கேட்டு அவன் சிரிக்கிறானாம். நல்லா இருக்குல்ல சத்தம், மியூசிக் நல்லா இருக்குல்ல, அப்படி சிரிக்கிறானாம். அப்பேற்பட்டவன் அவன். ஆனா யாரு அந்த இதுனா கன்றுகள் யாரு? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நாம தான் கன்றுகள். அவன் கன்று மறித்து தான் போறான். கன்று ஏன் மறிக்கணும்? பெரிய மாடு விவரமா இருக்கும், அதுக்கு எங்க வரைக்கும் போகணும், எங்க வரைக்கும் போகக்கூடாது, அவன் விசில் அடிச்சா திரும்பி வந்துடணும், அவன் கை காமிச்சா அதுக்கு மேல போகக்கூடாது, இதெல்லாம் தெரியும். இந்த கன்றுகளுக்கு ஒன்றும் தெரியாது. லேசா அந்த கட்டை அவுத்து விட்ட உடனே அது குதிச்சு எல்லை தெரியாம, பள்ளம் மேடு தெரியாம, எது நல்ல செடி எது விஷச்செடின்னு தெரியாம எல்லாத்துலயும் வாய வச்சு இல்லாத கலவரம் பண்ணி துள்ளிட்டு தெரியும். ஆகவே கன்றை தான் அவன் மேய்க்கிறான். நாம யாரு? கன்றுகள் தான். எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஐம்புலன்களையும் நமக்கு திறந்து விட்ட உடனே கண்ணாபுனான்னு புலன்கள் போற பாதையெல்லாம் போய் நம்ம அப்படி குதித்து கிடக்கிற கன்றுகள் நாம. நம்மை மேய்ப்பவன் அவன். அப்ப நம்மள அவன் வேணும்னு ஒரு சோதனை பண்ணி நம்ம காதுல கட்டெரும்பு விட்ட மாதிரி நமக்கு 2 சோதனை பண்ணி நம்மளை அப்படி ஓட விட்டுட்டா அப்புறம் எங்கள் அகத்தில் இருக்கக்கூடியதை நீ எப்படி அழிப்பாய்? நாங்க இப்படி கண்ணாபுடன் ஓடிட்டோம்னா நீ யாரு? நின்ற மராமரம் சாய்த்தவன். அப்பேற்பட்ட வீரன் நீ. எங்கள்கிட்ட ஏன் இப்படி விளையாடுற? நாங்க வெறும் கன்றுகள், எங்க காதலுக்கு இப்படிலாம் நீ ஒரு கட்டெரும்பு பிடிச்சி போடலாமா? நீ யாரு? அப்பேற்பட்ட மராமரங்களை ஒரே அம்பால் வீழச் செய்தவன், அப்படிப்பட்டவன். ஆகவே நீ இன்று நீராடு, நீ என் தலைவன், எம் பிரான், என்னை உடையவன். அந்த எம்பிரான்ங்கிறதுக்கு அதான் அர்த்தம். பிரானே, தலைவனே, என்னை உடையவனே, நான் உனக்கு ஆளானேன் அப்படின்னு சொல்ற பொருள். என் பிரானே அப்படின்னா உனக்கு நான் ஆளானேன், நீ என் தலைவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாட்டுல பேச்சு முலை உன்ன கண்டு பின்னையும் நில்லாது என் நெஞ்சம் ஆய்ச்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் முலை தந்தேன். பேச்சு முலை உன்ன கண்டு பின்னையும் நில்லாது என் நெஞ்சம். ஒரு பேய் உருவில வந்த பூதனை உனக்கு பால் கொடுக்கறா, அவளுக்கு என்ன ஆச்சுங்கிறத பார்த்த பிறகும் நாம் மனம் பதறாமல் என் நெஞ்சத்தை நான் ஏன்னா பாலை அருந்தினோடனே உயிரையும் சேர்த்து உறிஞ்சிருக்கான் அவன். அப்பேற்பட்ட பூதனை இறந்து போறத இவன் பால் அருந்தி அவ இறந்து போயிட்டா. அதை பார்த்த பிறகும் நான் மனம் பதறாமல் ஆட்சியர் எல்லோரும் கூடி அழைக்கவும். ஆட்சியர் எல்லாம் சொல்றாங்க, ஐயோ இந்த பாரு அந்த பைய குடிச்சு அந்த ஒரு உயிரை எடுத்துட்டான் பாரு, நீ கவனமாருன்னு என்னை சொன்ன பிறகும் கூட நான் முலை தந்தேன். நான் அப்படி உனக்கு யோசிக்கவே இல்லையே, உனக்கு நான் திரும்ப உனக்கு முளைப்பால் அருந்த கொடுத்தேனே, நான் அவ்வளவு உனக்கு செய்யறேனே, உன் மேல அவ்வளவு இதா பிரியமா நான் இருக்கேனே, நீ மட்டும் நான் கூப்பிட்டா குளிக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு அவர் தன்னுடைய இதை சொல்லி கூப்பிடுறா. உனக்கு இதெல்லாம் செஞ்சேன்ல, நீ வா அப்படி அவனை கூப்பிடுறா. என்ன அர்த்தம்? பேச்சு முலை உண்ணக்கண்டு பின்னையும் நில்லாது என் நெஞ்சம் ஆய்ச்சியர் எல்லோரும் கூடி அழைக்கவும் நான் முலை தந்தேன். அப்ப இறைவன்கிட்ட போய் நீங்க சரண்டராறதுக்கு அர்த்தம் என்ன? இறைவன் ஒருத்தவன் என்கிட்ட என்ன சொல்லுவான்? அவன் இறைவன் கடும் சோதனை பண்ணக்கூடியவன், அவன் இறைவனுக்கு இரக்கமே கிடையாது, இறைவன் கொஞ்சமும் கருணை இல்லாதவன், அவன் எனக்கு எதுவுமே செய்யல, இவனை வணங்குறதே வேஸ்ட், இந்த தெய்வத்தை வணங்குவதே வீண் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். ஏன்னா அவன் பேச்சு, அவன் முலையை அவன் உண்டிருப்பான், அவனுடைய பலன், அவனுடைய விளைவு என்னவாவோ இருக்கும். அதை பார்த்துட்டு நானும்
பிறரும் புலம்புவாங்க, ஆமாப்பா கடவுள் ரொம்பத்தான் சோதிக்கிறான் அப்படி செய்யறான்னு எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஆய்ச்சியர் மாதிரி. ஆனா பின்னையும் நில்லாது என் நெஞ்சம். ஆனால் உன்னை அதற்கு பிறகும் நான் சற்றும் உன்மேல் நான் நம்பிக்கை இழக்காமல், உன்மேல் நான் எந்த ஐயமும் கொள்ளாமல், உன்மேல் எவ்வித அச்சமும் இல்லாமல் நான் முளை தந்தேன். நான் என்னுடைய அன்பை உனக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சரணாகதியை உனக்கு கொடுக்கிறேன், என்னுடைய நெஞ்சத்தை உனக்கு கொடுக்கிறேன். பேய்ச்சி முலை உண்ணக்கண்டு பின்னையும் நில்லாது என் நெஞ்சம், ஆய்ச்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும். இப்படி மாத்தி வாசிப்போம். பேய்ச்சி முலை உண்ணக்கண்டு ஆய்ச்சியர் எல்லோரும் கூடி அழைக்கவும், பின்னையும் என் நெஞ்சம் நில்லாது நான் முளை தந்தேன். பேய்ச்சி முலை உண்ணக்கண்டு ஆய்ச்சியர் எல்லோரும் கூடி அழைக்கவும், பின்னையும் என் நெஞ்சம் நில்லாது நான் முளை தந்தேன். என் நெஞ்சு பொறுக்கல. ஆகா, அவன் குழந்தை அவனுக்கு கொடுத்தே ஆகணும். என் இறைவன் அவனுக்கு நான் ஒப்பு கொடுத்துதான் ஆகணும். அவனை இன்னொருத்தனை சோதனை பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவன் என்ன நினைப்போட வந்தான்னு இறைவனுக்கு தான் தெரியும். பூதனை அந்த ஒரு அழகிய ஆய்ச்சியை பெண்ணினுடைய வடிவத்துல, இளம் ஆய்ச்சி பெண் வடிவத்துல அந்த குழந்தைய கையில் எடுத்து அதற்கு பாலூட்டுற வரைக்கும் அந்த கண்ணனை தவிர, கிருஷ்ணனை தவிர சுற்றி இருக்கிற எவருக்காவது அவ ஒரு வஞ்சக அரக்கி இல்லையா? இதுதானே சொல்றாங்க. அவ பிறழ்ந்த முலை உண்டு, பிறழ்ந்த முலை உண்டுன்னு தான் சொல்றாங்க. அப்படி ஒரு பிறழ்ந்த அவ உள்ள வேற ஒரு ஆளு. அவள் நோக்கம் மோசமான நோக்கம், தீய நோக்கம் உடையவள். அவள் ஒரு அரக்கி. அவள் உயிரை எடுப்பதற்காக, அந்த குழந்தையின் உயிரை எடுப்பதற்காக வந்திருக்கிறாள். இப்படி ஏதாவது நமக்கு தெரியுமா? அங்க பார்த்துட்டு இருந்த எந்த ஆயர் குலத்துல இருக்கிற ஒருத்தருக்காவது தெரியுமா? தெரியாது. அவள் அந்த குழந்தையை எடுத்து பாலை கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு தான் தெரியும் இவள் வஞ்சக எண்ணம் கொண்டவள், இவள் ஒரு அரக்கி, இவளுடைய நோக்கம் என்னுடைய உயிரை கவர்வது. ஆகவே நான் அவளுக்கு பதிலுக்கு திருப்ப செய்கிறேன்னு அந்த குழந்தை அவளுக்கு செஞ்சிருக்கு. அப்போ பிறர் அப்ப பூதகி வீழ்வதை பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ, இந்த குழந்தை பாருங்க பாலை உறிஞ்சிறேன்னு அந்த குழந்தை, அந்த பெண்ணினுடைய உயிரையே உறிஞ்சிட்டான்னு சொல்லலாம். அப்ப நிஜமாவே அதுக்கு பிறகுதானே தெரியும் அவ உயிரை இழந்து அலறி சாயும் போதுதான் பேயுரு கொண்டு, அரக்க உரு கொண்டு சாய்கிறாள். அது வரைக்கும் அவ அழகிய இளம்பெண்ணின் கோலத்துலதான் இருக்கா. அத்தனை பேரும் சொல்லி விட்டுட்டு அவளை குழந்தைய கையில எடுக்கிற வரைக்கும் பேசாம நின்று இருக்காங்க. அப்போ இறைவனுக்குத்தான் உண்மையான நோக்கம் தெரியும். ஒருத்தனை இறைவன் சோதிக்கிறான், ஒருத்தனுக்கு கடுமையான துயரங்களை கொடுக்கிறான் என்றால் அது எதன் பொருட்டுங்கிறது வெளியில இருந்து பாக்குற நமக்கு தெரியாது, அது இறைவனுக்கு மட்டுமே தெரியும். அதை வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமா, அவனை இறைவன் ரொம்ப சோதிக்கிறான், ஆமா அவனை இப்படி பண்றான்னு சொல்லலாம். ஆய்ச்சியர் எல்லோரும் கூடி அழைக்கலாம் நம்மள. ஆனால் எனக்கு என்னவா இருக்கணும்? என் நெஞ்சம் நில்லாது அவன் மீது இருக்க வேண்டும். அதான் இங்க அர்த்தம். பின்னையும் நெஞ்சம் நில்லாது, என் நெஞ்சு நிக்க கூடாது, வேற எங்கேயும் நிக்க கூடாது, அவன் மேல மட்டுமே நிலைத்து இருக்க வேண்டும். அப்படி நிலைத்து இருக்கும் போதுதான் அவன் நமக்கு அருள் புரியக்கூடியவனா இருப்பான். அதுதான் இந்த 2 வரியில சொல்லக்கூடியது. காய்ச்சிற நீரோடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன். பூரித்துன்னா நிறைத்து. கடாரம்ங்கிறது இந்த கடாகம் அப்படின்னு வடமொழியில சொல்றக்கூடிய ஒரு பெரிய அண்டா. அப்படி கடாகம் நிறைய நெல்லிக்காய போட்டு நீரை காய்ச்சிருக்கா. நெல்லிக்கான இந்த சாதாரண நெல்லி இல்ல, காய வைக்கப்பட்ட நெல்லி. நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லி நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க, நெல்லி முள்ளின்னு. அந்த நெல்லி முள்ளிய நீர்ல போட்டு காய்ச்சி குடிப்பாங்க, குளிப்பாங்க, ரெண்டுமே பண்ணுவாங்க. எங்க ஊர்ல உண்டு. வெட்டி வேர், இந்த நெல்லி முள்ளி, அதற்கப்புறம் இந்த இதுல பூலாங்கிழங்குன்னு ஒண்ணு உண்டு. ரொம்ப கொஞ்சமா அதை உடைச்சி இந்த 3ஐயும் போட்டு நீர்ல மூடி வச்சு காய்ச்சுவாங்க. திறந்தாலே நல்லா கம்முன்னு ஒரு வாசனை வரும் அந்த தண்ணி. எங்க பாட்டி இதை செஞ்சு நான் பார்த்திருக்கேன். ஸோ காய்ச்சின நீரோடு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்தேன். அது நிறைய நிறைச்சி வச்சிருக்கேன். சூடா தண்ணி கொதிக்க வச்சு. வாய்த்த புகழ் மணிவண்ணா, புகழனைத்தும் பெற்றவனே. வாய்த்த புகழ்னா ஒருவரை நாம் புகழ்கிறோம்னா அவன் செய்த செயல்களால், அவனுடைய காரியங்களால் அந்த புகழ் உருவாகி இருக்கணும். அதுதான் வாய்த்த புகழ். அது வெறும் சொல்லால் வந்த புகழ் அல்ல. அந்த புகழுக்கு அவன் வாய்த்துன்னு என்ன அர்த்தம்? அதற்குரிய பணிகளை அவன் செய்து, அதற்குரிய தகுதிகளை அவன் அடைந்து, அதான் வாய்த்த புகழ்.
புகழ் அவனுக்கு வாய்ச்சிருக்குப்பா அப்படின்னா அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அந்த பொருள்ல சொல்றாங்க. அவனுக்கு வாய்ச்சிருக்கு அனுபவிக்கிறான் அப்படி சொல்லக்கூடிய சொல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வர்றது. வாய்த்த புகழ் மணிவனா, இவனுக்கு சேரக்கூடிய புகழ் அனைத்திற்குமே அவன் பொருத்தமானவன், அதற்குரிய செயல்களை செய்தவன். அவனை அவனை நீங்க புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்றது வெறும் புகழ்ச்சி கிடையாது. சும்மாவது ரோட்டரி கிளப் மீட்டிங்ல ஆட்களை மேடை ஏற்றி விட்டு கீழே இருக்கிறவங்க சும்மா புகழ்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் இது கிடையாது. இது வாய்த்த புகழ் மணிவண்ணான அவன் அந்த புகழ் சொல் ஒவ்வொன்றுக்கும் அவன் உரியவன், அதற்கு தகுந்தவன், அப்பேற்பட்டவன். நீ மஞ்சனம் நீராட வாராய் அப்படின்னு கூப்பிடுறான். கஞ்சன் புனர்ப்பினில் வந்த கடிய சகடம் உதைத்து வஞ்சகப் பேய்மகள் துஞ்ச வாய்முலை வைத்த பிரானே, மஞ்சளும் செங்கழு நீரின் வாசிகையும் நாறு சாந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராட வாராய். இன்னைக்கும் குழந்தைய குளிப்பாட்டும் போது குளிப்பாட்டி முடிச்சு கொண்டு வந்த உடனே அதுக்கு பவுடர் பஃப் பக்கத்துல கண்மை, அதுக்கு கிரீமு, தலைக்கு துடைக்கிறதுக்கு தனியா இன்னொரு ஒரு டவல், இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் குளிப்பாட்டவே போறோம். குளிப்பாட்டிட்டு வந்த உடனே அலங்காரம் பண்ணிடணும் குழந்தைக்கு. அப்படிதான் நம்ம பண்றோம். அதுதான் இங்கேயும் யசோதையும் பண்றான். நீ குளிச்சுட்டு வந்த உடனே உனக்கு என்னெல்லாம் வச்சிருக்கேன், மேல பூசுறதுக்கு கொஞ்சம் மஞ்சள், செங்கழு நீரின் வாசிகை மாலை, பூ மாலை, நாறு சாந்து நல்ல மணக்கக்கூடிய சந்தனம், அஞ்சனம் கண்ணுக்கு மை, இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கொண்டு வைத்தேன் அழகனே நீராட வாராய். அந்த வார்த்தையை போடுறாரு பாருங்க. அவன் யாரு? இப்போ அதுக்கு முன்னாடி அவனை புகழ்றான். ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான். புனர்ப்பினில் அப்படின்னா வஞ்சகமான யோசனையில் அப்படின்னு அர்த்தம். கஞ்சன்னா கம்சன். கம்சனுடைய வஞ்சகமான யோசனையில உருவான ஐடியா எது? இந்த சகடாசுரன் அவனை ஒரு வண்டியின் உருவில் அவனை அனுப்புறது, அந்த சகடாசுரனை அனுப்புறது, அந்த வஞ்சக பேச்சு, அதாவது யாரு? அந்த வஞ்சக பேய்மகளாகிய பூதனையை அனுப்பியது. இது அத்தனையுமே யாருடைய ஐடியா? கம்சனுடைய புனர்ப்பினில் வந்தது, அவனுடைய வஞ்சகமான யோசனையால் ஏற்பட்டது. அதை எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? சகடத்தை உதைத்து தீர்க்கிறான். பேய்மகள் இறந்து போகும்படி, துஞ்சனா இறந்து போகும்படி, இந்த இடத்துல அவள் துஞ்சும்படி அவள் முலையினில் வாய் வைத்து உயிரை குடித்தவன். அப்படியெல்லாம் செய்தவனே, உனக்கு நான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப கவனிங்க, இதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை போடுறாரு, அழகனே நீராட வாராய். இப்ப மஞ்சள், செங்கழு நீர் மாலை, அந்த சந்தனம், அஞ்சனம் இதெல்லாம் எப்ப தடவுவேன்? குளித்து விட்டு வந்த பிறகு, குளிப்பாட்டி வந்த பிறகு அழகுபடுத்துவதற்காக, குழந்தையை மேலும் அழகுபடுத்துவதற்காக நாம இதெல்லாம் வச்சிருக்கோம். ஏன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடியா நம்ம கண்மை போட போறோம்? குளிக்கிறதுக்கு முன்னாடியா சந்தனம் தடவ போறோம்? இல்ல. இது அத்தனையுமே குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் மேனில தடவுறதுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் யாரு? அழகன். அழகனே நீராடவா. நீராடவா, நீ இப்ப அழுக்கா இருக்கும் போதும் நீ அழகன் தான். ஏன்னா இறைவன் எப்படி இருந்தாலும் அவன் அழகன் அந்த குழந்தை. அதனால இந்த அழகு பொருட்கள் எல்லாம் பின்னாடி வருதுப்பா, அது அழகுக்கு அழகு சேர்க்கறது தான். இதெல்லாம் வச்ச உடனே தான் நீ அழகனா? இல்ல, இவ்வளவு அழகுபடுத்துவதற்கு முன்னாடியுமே நீ அழகன் தான். அதனாலதான் இந்த பொருட்களோட லிஸ்ட், இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு மஞ்சளும் செங்கழு நீர் வாசிகையும் நாறு சாந்தும் அஞ்சனமும் எல்லாம் வச்சாச்சு. அழகனே நீராட வாராய். இப்ப நீ அழகன், வா குளிக்கிறதுக்கு வா. அழகுக்கு தான் அழகு செய்யறேன். அதுதான் இந்த இடத்துல இருக்கிற நுட்பம். அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன். அப்பம்ங்கிறது நம்ம தமிழ்ல நிறைய பயன்படுத்துறோம். ஆனா அது அபூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடமொழி சொல்லில இருந்து வர்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்பம் கலந்த சிற்றுண்டி, அக்காரம்னா வெல்லம். அத கருப்பட்டிக்கும் அந்த அதே அக்காரம்ங்கிற பதத்தை சொல்லுவாங்க. இந்த பாக காய்ச்சும் போது வரக்கூடிய பதத்துலதான் அந்த அக்காரம்னு சொல்றது. இங்க வெல்லத்தை குறிக்கக்கூடியது. அதான் அக்கார அடிசில்ங்கிறது வெல்லத்தை போட்டு செய்யக்கூடியது. ஆகவே இந்த அக்காரத்தை பால்ல இதெல்லாம் போட்டு வெல்லம் எல்லாம் போட்டு நான் உனக்கு அதை சுட்டு வச்சிருக்கேன். அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் ரொம்ப சிறப்பா செஞ்சு வச்சிருக்கேன். அப்படியே கமகமன்னு உனக்காக சூடா அழகா செஞ்சு வச்சிருக்கேன். தின்னல் உறுதியேல், வேணும்னா அதை நீ சாப்பிடணும்னா ஒரு கண்டிஷன், அது இஃப் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறா. தின்னல் உறுதியேல், நீ உறுதியாக அதை சாப்பிட வேண்டும் என்றால், நம்பி சிறந்தவனே புருஷோத்தமனே சொப்பட நீராட வேண்டும்.
கண்டிஷன் அதுதான். தின்னல் உறுதியேல் சொப்பட நீராட வேண்டும். நீ சாப்பிடணும்னு நினைச்சனா, அவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடணும்னு நினைச்சனா நீ கண்டிப்பா என்ன செய்யணும், ஒழுங்கா வந்து நல்லா ஜோரா குளிச்சிடணும். குளிச்சனா உனக்கு இதெல்லாம் தரேன். சரி, அப்படி நீ குளிக்கலன்னா என்ன ஆகும்? செப்பு இள மென்முலையார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பர். எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க. அழுக்கு பயிலா இருக்கான் பாரு இவன், இப்படி இப்படி அழுக்கா திரியறானே அப்படின்னு அந்த சின்ன பிள்ளைங்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம், செப்பு இள மென்முலையார்கள், அப்படியே சிறிய மார்பை உடைய, அழகிய மெல்லிய சிறிய மார்பை உடைய பெண்கள் எல்லாம் அந்த பக்கம் போய் இப்படி வம்பு பேசி புரணி பேசி சிரிப்பாங்க. இந்த பையன் இப்படி குளிக்காமலே இருக்கான், நாடுறான், மேலேயே சொல்லியாச்சே, வெண்ணை அலைந்த குனுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு அழுக்குருண்டையா நிக்கிறான், உன்னைய பார்த்து எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் அந்த பக்கம் போய் சிரிப்பாங்க. அதனால இங்க வா, வந்து குழி. இறைவனுக்கு ஏதாவது ஒன்ன கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவனை தொழ வேண்டியிருக்கு. தொழுது அவனுக்கு அழிக்க வேண்டும். இறைவனுக்கு எதை கொடுக்கறதா இருந்தாலும் ஏன் தொழுது கொடுக்கணும்னு சொல்றாங்க? நீங்க எப்பவுமே யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில தானம் கொடுக்கறது, நாம ஒருத்தருக்கு, நம்ம போல மனிதர்களுக்கோ பிற உயிர்களுக்கோ ஒன்றை கொடுக்கும் போது அந்த வாங்குறவன் நம்மளை தொழுது வாங்கிப்பான். ஐயா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான், நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான், அதெல்லாம் பண்ணுவான். ஏன்? நாம கொடுக்குறோம், அவன் வாங்குறான். அவன் ஏன் நமக்கு நன்றி சொல்றான்? அது அவன்கிட்ட இல்லை, அதனால நான் கொடுக்கும் போது அதை வாங்கி நன்றி சொல்றான். ஒண்ணு. ரெண்டு, அவன்கிட்ட அது இருக்கலாம், ஆனா அவன் இன்னும் இது வேணும்னு ஆசைப்படுறான், அதனால நான் கொடுக்கறத வாங்கிட்டு எனக்கு நன்றி சொல்றான். அப்ப இன்னும் வேணுங்கிற எண்ணமும், அப்ப குறைப்பட்ட எண்ணம். அது இன்னும் வேணும்னா என்ன அர்த்தம்? நான் இன்னும் அது குறையாவே நினைச்சிட்டு இருக்கேன். எங்கிட்ட 10 சட்டை இருக்கு, யாராவது ஒருத்தர் சட்டையை கொடுத்தாங்கன்னு ஆகா ரொம்ப நன்றின்னு வாங்கிக்கிறேன். அப்ப இன்னொரு சட்டை வேணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு, போதுங்கிற எண்ணம் இல்ல, நிறைவு இல்லை. நிறைவு இல்லாமலும் வாங்கிக்கிறவன் நன்றி சொல்றான், எதுவும் இல்லாமல் கொடுத்தது போதும்னு வாங்கிக்கிறவனும் நன்றி சொல்றான். ஆகவே வாங்குபவர்கள் தொழுது வாங்கி கொள்வதுதான் உலக இயற்கை. ஆனா இங்க அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன், இதெல்லாம் இறைவனே உனக்கு நான் கொடுக்கிறேன், வாங்குற நீ தொழ வேண்டாம், தொழக்கூடாது. ஏனென்றால் நீ எந்த விதமான குறையும் இல்லாதவன், அவன் பரிபூரணன், நிறைவுடையவன். இறைவன் தான் நமக்கே உணவிலிருந்து உடையிலிருந்து ஒவ்வொரு வேளை மூச்சும் நமக்கு இறைவன் கொடுக்கறதுன்னு முடிவாயாச்சு. அப்ப நாம என்ன அவனுக்கு கொடுக்கறது? அவன் தான் எல்லாத்துக்கும் ஓனர், அவன் கொடுத்துதான் நாம வாங்கிட்டு இருக்கோம் ஒவ்வொன்னையும். நாம தான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு, டிசிஎஸ்ல வேலை பார்க்கறவங்க டாட்டாவுக்கு நான் மாசம் வயசாயிருச்சுங்க அவருக்கு ஒரு 1000 ரூபாய் மாசம் அனுப்பட்டுமா அப்படின்னு சொன்னா டாட்டா என்ன நினைப்பா, எப்படி சிரிப்பாரு? அத மாதிரி இறைவன் சிரிப்பான். ஏன்னா இறைவன் இருந்து தான் நம்ம வாங்குறோம். அப்ப இறைவனுக்கே எப்படி நம்ம கொடுக்கறது? ஆனா நான் தொழுது கொடுப்பேன். தொழுது கொடுக்கறது என்ன? நான் இப்ப டாட்டா ரத்தன் டாட்டா முன்னாடி இருந்து, சார் நீங்க தான் வந்து எங்க குடும்பத்துக்கு இத்தனை வருஷமா டாட்டா குடும்பத்துல தான் அதான் இருக்கும், நாங்க எங்களுக்கு நீங்க இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, எங்க குடும்பமே உங்களை வச்சுதான், உங்க கம்பெனில தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கோம், அஸ் அ டோக்கன் ஆஃப் லவ் இந்த கிஃப்ட உங்களுக்கு கொடுக்குறோம், வாங்கிக்கங்கன்னா அவர் ஹாப்பியா வாங்கிப்பாரு. ஓகே, உன்னுடைய திருப்திக்காக, நீ செஞ்சதுக்காக. இறைவன் அப்படிப்பட்டவன் இல்லையா? அவங்ககிட்ட இருந்து தானே எல்லாத்தையும் வாங்கியிருக்கோம். அவன் தானே நம்ம உண்ணக்கூடிய ஒவ்வொரு வேளை உணவும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் பின்னால எல்லாம் வருது, எல்லாமே அவன் கொடுத்தது. அப்போ நாம அவனுக்கு தானமா எதையும் கொடுக்க முடியாது. நாம கொடுத்து அவனுக்கு நிறைய போறது எதுவுமே கிடையாது. அவன் ஏற்கனவே அனைத்து நிறைவும் உடையவன், எல்லாம் பெற்றவன். அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுல நமக்கு ஒரு மடத்தனம் இருக்கு. ஆகவேதான் நான் என்ன செய்யணும்? சோத்தம் பிரான், ஸ்தோத்திரம் பிரான், ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுகிறேன், தொழுது சொல்லுதல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதுக்கு முன்னாடியே. சோத்தம் பிரான இப்ப ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்றது கிறிஸ்தவ வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஸ்தோத்திரம் அப்படின்னா இறைவனை பணிந்து துதித்தல், அதான் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லும் போது அது யாருக்கு சொல்லப்படுகிறதோ அவன் உயர்ந்தவன், சொல்பவன் அவனுக்கு கீழ் நின்று சொல்லுகிறான், அதான் ஸ்தோத்திரம் சொல்லுதல். நான் உன்னை தொழுகிறேன். தொழுகிறேன்னா தொழும்பர்ங்கிற வார்த்தை அங்க இருந்து தான் வருது. தொழுதல்ல என்ன அர்த்தம்? எந்த கண்டிஷனும் இல்லாமல் நீ சொல்லும் ஒவ்வொன்றுக்கும் நான் ஆட்படுகிறேன்னு சொல்றவன் தான் தொழும்பன், அடிமை. நான் உனக்கு தொழுகிறேன் அப்படின்னா என்னை முழுவதுமாக உனக்கு உன் முன் பணிகிறேன், எந்த கண்டிஷனும் கிடையாது, 2 கைகளையும் உயர்த்திட்டு உன் முன்னாடி விழுந்துடுறேன் நானு, அதுதான் தொழுதல். அதுதான் ஸ்தோத்திரம். ஸ்தோத்தம் பிரான். ஸ்தோத்திரம்னா அப்படி புகழ் மொழிகளால் நான் இறைவனை புகழ்ந்து நான் பணிந்து நிற்கும் இடம், அதுதான். அப்ப இப்படி ஸ்தோத்திரம் சொல்லி பணிந்துதான்
இறைவனுக்கு நான் அப்பம் கலந்த சிற்றுண்டியும் அக்காரம் பாலில் கலந்தும் சொப்பட நான் சுட்டு வைக்கிறதெல்லாம் அவனுக்கு நான் கொடுக்கறேன்னு சொன்னா, நான் அதை அவன் நன்றி சொல்லி என்கிட்ட வாங்கிப்பானா? இல்ல, நான் தான் அவனுக்கு தொழுது கொடுக்கணும். ஆகவேதான் இன்றைக்கும் எல்லா பூஜை முறைகள்லையும் இறைவனை தொழுது அதற்கு பிறகு அவனுக்கு உணவு கொடுக்கிறோம். நைவேத்தியம், படையல், என்ன பேர்ல நீங்க சொன்னாலும் கொடை, அவனுக்கு கொடுக்கக்கூடிய பந்தி பூசை, எதை வேணாலும் நீங்க சொல்லுங்க, களரி போடுறது, எதுனாலும் சரி, இது அத்தனையுமே எந்த தெய்வத்திற்கு வழிபாடு என்றாலும் நீங்கள் வணங்கித்தான் அந்த தெய்வத்திற்கு உணவை வைக்கணும். ஏன்னா அந்த தெய்வம் இந்த உணவுக்கு காத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கல, அதுதான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. கொடுப்பதனால் நாம் நம்முடைய நன்றியை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஆகவேதான் இந்த இடத்துல இறைவனை தொழுதுதான் அவனுக்கு நாம ஒண்ணு கொடுக்கணும். ஆகவேதான் இங்க மேல இறைவனுக்கு உணவு கொடுக்கும் போது கடைசியா என்ன சொல்லிடுறாரு? சோத்தம் பிரான், உன்னை தொழுது கொடுக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை. எண்ணெய் குடத்தை உருட்டி இளம் பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழைகண்டுங்கிறது இங்க கழகண்டுன்னு வருது. கழைகண்டு செய்யும் பிரானே உண்ணக் கனிகள் தருவன் ஒலிகடல் ஓத நீர் போலே வண்ணம் அழகிய நம்பி மஞ்சனம் ஆட நீ வாராய். எண்ணெய் குடத்தை உருட்டி அந்த குடத்தை நீ உருட்டி விட்டு அதை நான் எடுத்து வைக்கிறதுக்குள்ள தொட்டில படுத்திருக்கிற பிள்ளைகளை போய் கிள்ளி விட்டு எழுப்பி அந்த பிள்ளை வீல்னு அழாத பிள்ளைய பார்த்து கண்ணை புரட்டி விழித்து அப்பூச்சி காட்டல் கண்ணை இப்படி மடிச்சு சிவப்பா அந்த கண்ணை ஆக்கிக்கிட்டு அதை வச்சு அந்த பிள்ளைகள் எல்லாம் பயமுறுத்தி அளவிட்டு இப்படி ஏகப்பட்ட சேட்டைகள் களை கண்டு கட்டுப்படுத்த முடியாதபடி சேட்டைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என் தலைவனே. உனக்கு உண்ண கனிகள் தருவன், நான் உனக்கு சாப்பிடறதுக்கு நல்ல பழங்களை தருகிறேன். ஒலிகடல் ஓத நீர் போலே, ஒலிகடல் அலைகள் ஒலிக்கின்ற கடலினுடைய ஓத நீர்னா நல்ல ஆழமான நீர், அந்த நீரினை போல வண்ணம் அழகிய நம்பி, அந்த நீரை போல கடல் நிலை போல ஆழமான கடல் நீரை போல கருநீலம் கொண்ட நம்பி, அதான் அந்த ஓத நீர் போலே வண்ணம், நல்ல கருநீலம் அடர்ந்த நீலம், அதை போல அழகிய வண்ணம் கொண்ட நம்பி மஞ்சனமாட நீ வாராய். இந்த பிள்ளைகளை எழுப்பி விடுறது, இந்த எண்ணெய் குடத்தை உருட்டி விடுறது, இதெல்லாம் அவன் செய்யக்கூடிய சின்ன சின்ன சேட்டைகள். ஆனா அதுதான் நம்ம இந்த உலகத்துக்குள்ள நமக்கு அவன் வைக்கக்கூடிய சோதனைகளும் அதுதான். நாம தான் அந்த இளம் பிள்ளைகள், இறைவன் நம்மளை அப்படித்தான் எழுப்புவான். நாம எதையாவது சேர்த்து வச்சு இப்படி நம்மளை நாமளே பிழிஞ்சி நான்கிற எண்ணத்தை பிழிஞ்சி விழிஞ்சி எண்ணெயா பிழிஞ்சி குடத்துல சேர்த்து வச்சா உருட்டி விட்டுருவான் அவன். நாம ஒரு அறிதுயில் இருக்கும்போது நம்மளை ஒண்ணு அறியாத மயக்கத்துல புலன்களின் மயக்கத்தில் இருந்தோமானால் நம்மை கிள்ளி எழ விடுவான். அந்த ஒரு சோதனை பண்ணி ஒரு ஒரு பெயின் வழியா நமக்கு தன்னை காட்டுவான். அதான் கிள்ளி எழுப்பி நம்மளை மிரட்டுவான். எப்படி மிரட்டுவான்? கண்ணை புரட்டி விழித்து, அதாவது அந்த அந்த மிரட்டல் நிஜமான மிரட்டல் கிடையாது. கத்தி எடுத்துட்டு குத்தவா வரப்போறான் அவன், அந்த மிரட்டல் கிடையாது. சும்மா விளையாட்டுக்கு பயமுறுத்துற மாதிரி செய்வான். அப்ப இறைவன் செய்யக்கூடிய சோதனைகளை நாம இப்படிதான் பார்க்கணும். அப்படிப்பட்ட அவன் இறைவன் அவ்வளவுதான். அவன் செய்யக்கூடியது அனைத்துமே நம்மை சரியான விதத்துல கொண்டு வருவதற்கு, நமக்கு ஒரு நல்ல விழிப்பு ஏற்படுவதற்கு தான் அவன் இதெல்லாம் செய்யறான். இளம் பிள்ளைகளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து, அது நிஜமான பயமுறுத்தல் கிடையாது. நிஜமாவே அவன் நம்மளை அச்சப்படுத்தல, சும்மா விளையாட்டு. நம்ம குழந்தைய மிரட்டுறான், அடி பாரு இப்போ உன என்ன செய்ய போறேன் பாரு அப்படின்னு சொல்றான். உடனே என்ன அர்த்தம்? அந்த குழந்தைய போட்டு அடி அடின்னு அடிச்சிட போறோம்னு அர்த்தமா? நீ மட்டும் இன்னைக்கு இதை பண்ணு, அதுக்கப்புறம் பாரு உனக்கு என்ன அடி விழுது பாரு. இப்படி டயலாக்ல தான் நம்ம மிரட்டுறதெல்லாம். இப்ப நிறைய நேரம் குழந்தைகளுக்கும் தெரியும் அது. ஆனா அத மாதிரி ஒரு விஷயம்தான் இறைவன் நம்மளை நோக்கி செய்வது. அதைத்தான் அவன் கண்ணன் செய்யறானா. கறந்த நற்பாலும் தயிரும் கடைந்து உரிமேல் வைத்த வெண்ணெய் பிறந்ததுவே முதலாக பெற்றறியேன் எம்பிரானே. அதாவது கறந்த பாலும் நற்தயிரும் கடைந்து உரிமேல் வைத்த வெண்ணெய் நீ பிறந்ததுவே முதலாக நான் பெற்று அறியேன் எம்பிரானே. அதான் பொருள் அதுக்கு அந்த இடத்துல. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த கறந்த பால், நல்ல தயிர், உரிமேல் வைத்த வெண்ணெய், இதெல்லாம் என்ன பொருள்? நான்கிற உணர்வோட, நான் எல்லாவற்றையும் உருவாக்கினேங்கிற நினைப்போட, நான் சேர்த்து வைத்த செல்வம்னு நினைச்சுக்கிட்டு நான் எதையெல்லாம் என் மனதிற்குள்ள ஆழத்துக்குள்ள ஒளிச்சி வச்சிருக்கேனோ, புக்கு தானே, உள்ளதானே, வீட்டுக்குள்ளதானே வச்சிருக்கா. அப்படி உள்ளுக்குள்ள ரகசியமாக பாதுகாப்பாக நான் வச்சிருக்கிற எல்லாத்தையுமே இந்த பைய என்ன செஞ்சிருவான்? ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு போயிடுவான். இவன் வந்துட்டு போனாலே மனதிற்குள் நான்கிற எண்ணம் உருவாக்குற எதுவுமே இருக்காது, வெறுமையாயிரும், அந்த இடமே காலி ஆயிரும். இவன் மட்டும்தான் அங்க உட்காந்துருப்பான். அப்படி செய்யக்கூடியது
எப்போதிலிருந்து என் மனதிற்குள் நான்கிற எண்ணம் உருவாக்கும் எதுவுமே இல்லாம போனது. சிந்தா அது திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது. சிந்தனை விருத்தி ஆகிட்டே இருந்தாதான் அது சிந்தனை. அந்த சிந்தனை விருத்தியாகி விருத்தியாகி எதையெல்லாமோ உள்ள சேர்த்து வச்சுக்கிட்டே போகுது. இவன் வந்தான்னா அதை சேர்த்து வச்ச எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுறான். அது எப்பதுல இருந்து? நீ பிறந்ததுவே முதலாக. நீ பிறந்ததுல இருந்து, அதாவது உன்னை நான் அடைந்ததிலிருந்து என் பிரானே என் மனதிற்குள் நான் உருவாக்கி சேர்த்து வைத்துக் கொண்ட எவையுமே இருந்ததில்லை. நீ என்னை அப்படி ஆக்கிட்ட. என் மனதிற்குள் எந்த விதமான நான் உருவாக்கிய எண்ணங்கள் எதுவும் இல்லாம நான் இருக்கேன். சிறந்த நற்றாய் அலர்தூற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன். என்ன அழகா அந்த வார்த்தை விழுது பாருங்க. சிறந்த நற்றாய் அலர்தூற்றும் என்பதனால், என்பதனால என்று சொல்வார்கள் என்பதால், என்று சொல்லப்படும் ஆதலால் பிறர் முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன். சிறந்த நற்றாய், நல்ல அம்மா, அவளே தான் பிள்ளைய இப்படியெல்லாம் சேட்டை பண்றவன், இந்த பாருங்க கறந்த நற்பாலும் தயிரும் இது மாதிரி ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறான், வீட்டுக்குள்ள எதையுமே வைக்க விட மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு நல்ல அம்மாவே தன்னுடைய பிள்ளைய குறை சொன்னா அது அலராக மாறும். அத என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் அதை வம்பு பேசுவாங்க. பாரு அவன் அம்மாவே அவனை இப்படிலாம் சொல்றான்னு சொல்லுவாங்க. அதனால மறந்து கூட இன்னொருத்தர்கிட்ட உன்னைய பத்தி சொல்ல மாட்டேன், நீ செய்யற சேட்டைகளை சொல்ல மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடம். நான் இறைவனுடைய அனுபவத்தை அடைந்து இறைவனுடைய சைதன்யத்தை நான் அனுபவிக்கும் போது அதை நான் சும்மா சும்மா வெளியே சொல்லிட்டே இருந்தேன்னு வைங்களேன், எல்லாரும் அதை வம்பு பேசுவாங்க, கிறுக்காயிட்டான்னு சொல்லலாம், பைத்தியம்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பாட்டுகள்லயே உண்டு. நாச்சியார் பாடல்கள்ல பார்த்தோம் இல்லையா, நான் இனி ஓர் கருமம் இல்லை, எனக்கு இனிமே வெக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லை, நாலு அயலாரும் அறிந்தொழிந்தார், 4 பக்கத்துல அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போச்சு நான் பைத்தியக்காரி ஆயிட்டேன்னு, என்னைய கொண்டு அவன் இருக்கிற இடத்துலயே விட்டுருங்க அப்படின்லாம் அவ கேட்டிருக்கா. அந்த பாட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நான் என் மனதிற்குள் ஆழத்திற்குள் இறைவன் எனக்கு செய்ய என் இறை அனுபவத்தை நான் உணர்ந்தேனானால் அந்த அனுபவத்தை குறித்து பப்பரப்பான்னு வெளியில போய் பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஓட விட்டுக்கிட்டே ஸ்க்ரோலிங்ல ஓட விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அதுக்கு மரியாதை இல்லை. அது எப்போதுமே நம் ஆன்ம அனுபவம் நமக்குள்ள இருக்கக்கூடியது. அது தன் இயல்புல அது வெளிப்படுமே தவிர நாம அதை ஒரு பெரிய குவாலிபிகேஷன் மாதிரி அல்லது அது ஒரு பெரிய நியூஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு தெரியக்கூடாது. அது வெறும் அலறத்தான் உருவாக்கி நமக்கு தரும். ஏனென்றால் யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவங்கள்ட்ட தான் சொல்லணும். ஒரு பெரிய தொழிலதிபர், நிறைய இது செய்யக்கூடியவர், அவருக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அப்ப அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை அவரு ஒரு யோகிட்ட அவர் சொல்றாரு. சொல்லும் போது அந்த யோகி சொன்னாராம், இதை நீ என்கிட்ட சொல்லிட்ட பாத்தியா, வாய் விட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்ட பாத்தியா, அப்பவே அந்த அனுபவத்திலிருந்து நீ விலகிடுற, அந்த அனுபவம் உனக்கு இருந்து போயிடுது. அது உனக்கு கொடுக்கப்பட்டது, உனக்கு தான் கொடுக்கப்பட்டது. அதை நீ எழுதணும் செய்தியாக்கணுங்கிறதுக்கு இல்ல. அப்படி ஒரு அனுபவம் அதை ஆகணும்னா அது எப்படி செய்தியாக்கிக்கணுமோ அது அவனுக்கு தெரியும், கொடுத்தவனுக்கு தெரியும். உனக்கு கொடுக்கப்பட்டால் அது நீ அனுபவிப்பதற்கு மட்டுமே, அதை சொல்லாதன்னு சொன்னாராம். ஏன்னா அவர்கிட்ட சொல்லும் போது நான் இப்படித்தான் எனக்கு ஒரு முறை பாருங்கன்னு ஆரம்பிச்சேன். அப்ப அவர் சொன்னார், இல்ல சார் நீங்க அந்த அனுபவத்தை சொல்லாதீங்க, எனக்கு இப்படி ஒண்ணு எனக்கு நிகழ்ந்தது, அதுல இருந்து நான் இந்த சில அனுபவங்களை சொல்றது இல்லை. இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது இது ஒரு விஷயமா சொல்லணும்னு தோணிச்சேன்னு சொன்னேனே தவிர நான் அதை ஒரு இதா சொல்றது இல்லைன்னாரு. எனக்கு உண்மையிலே அது ஸ்ட்ரைக்கிங்கா இருந்தது. நீ 4 முறை இதை சொல்லு, அதுக்கப்புறம் நீ சொல்றதுல சுவை கண்டுருவ, நீ உனக்கு அந்த அனுபவம் எதை உணர்த்தியதோ அந்த உணர்வை விட்டு விலகி போயிருவேங்கிறதா அதுல இருக்கிற பொருள். எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது அனுபவம். எக்ஸ்பீரியன்ஸ் வழியா நீ எதை ரியலைஸ் பண்றியோ அதுதான் தியானத்திற்கு உரியது. நீ தியானிப்பதற்குரியது அதுல இருந்து வரக்கூடிய ரியலைசேஷன். ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கும், அந்த சம்பவம் என்னை திடீர்னு ஒருத்தர் பார்த்து, இந்தா இதை வச்சுக்கோ உனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொன்னா உடனே ஆக எப்ப அனுபவம் தெரியுமா, யாருன்னே தெரியாதுங்க, அவரு எங்க இருந்து வந்தாருன்னே தெரியாதுங்க, கரெக்டா என்னை பார்த்து கொடுத்தாரு, கொடுத்துட்டு ஆள் திரும்பி பார்க்குற ஆளை காணுங்க. இந்த மாதிரி பயங்கரம் நம்ம அதை பேசி பேசி பெருசாக்குவோம். அது அனுபவம். ஆனா அந்த அனுபவத்தை சிலாகிக்கிறத விட ஒரு நொடி உணர்வு, அது ஏன் உனக்கு கொடுக்கப்பட்டது, அது எதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டது, அதை கையில வாங்கினதுல இருந்து நீ செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன, ஏன் அது உனக்கு சேர்ந்தது, அந்த ரியலைசேஷன்ல இருந்து அடுத்த கட்டம் போறதுதான் நம்ம வேலையா இருக்கணுமே தவிர அதையே பேசிட்டு இருக்கிறது நம்ம வேலை இல்லை.
இது எனக்கு அவர் சொன்ன செகண்ட்ல அன்னைக்கு ராத்திரி நேரம் ஆச்சு நான் தூங்க, எனக்கு இதுதான் மைண்ட்ல பட்டது. ஆகவேதான் இந்த இந்த பாட்டுல அந்த வார்த்தை வருது. சிறந்த நற்றாய் அலர்தூற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன். மஞ்சனமாட நீ வாராய். நீ எப்பேற்பட்டவன்? கறந்த நற்பாலும் தயிரும் கடைந்து உரிமேல் வைத்த வெண்ணெய் பிறந்ததுவே முதலாக பெற்றறியேன் எம்பிரானே. என் தலைவனே, அதான் சொல்லியாச்சுல, நீ ஆட்கொண்டு விட்டாய். எம்பிரானே, என் தலைவனே, உனக்கு நான் ஆட்பட்டு விட்டேன், அதனால் நீ எனக்கு தலைவனாயிட்ட. எம்பிரானே, எனக்கு தலைவனே. எம்பிரானே, நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய். என் மனதுல எதுவுமே இல்லை. நீ என்னை என் நான்கிற எண்ணம் இல்லாம ஆக்கிட்ட. நான்கிறதுல உருவான எல்லாவற்றையும் நீ இல்லாம ஆக்கிட்ட. உன்னை அடைந்தது முதல், அதான் இங்க பிறந்தது முதல், யசோதைக்கு பிறந்தது முதல் நமக்கு அவன் மனதில் அவன் நம்ம நினைச்சதுல இருந்து, அப்போதிலிருந்து நான் உருவான எண்ணங்களே இல்லாமல் ஆகிவிட்டேன். அதை வெளியிடத்துல போய் நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு இருந்தேன்னா, தகுந்த இடத்துல சொல்லலைன்னா, சரியான இடத்துல சொல்லலைன்னா அதுக்கு மரியாதை இல்லை. அது வெறும் வம்பு பேச்சா, நம்ம மேல நக்கல் பிடிச்ச பேச்சா முடிஞ்சு போகும். ஆகவே நான் அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், மறந்தும் உரையாட மாட்டேன் அப்படின்னு சொல்றது. கன்றினை வால் ஓலை கட்டி கனிகள் உதிர எறிந்து பின்தொடர்ந்து ஓடி ஓர் பாம்பை பிடித்து கொண்டு ஆட்டினாய் போலும் நின் திறத்தேன் அல்லேன் நம்பி. நீ பிறந்த திருநல் நாள் நன்று நீ நீராட வேண்டும் நாரணா ஓடாதே வாராய். அசுரன் அந்த கன்று வடிவில வரான். அப்படி வந்த அசுரனை இவன் கால்களை பிடித்து, பின்கால்களை இரண்டையும் சேர்த்து பிடித்து அப்படியே தலைக்கு மேல தூக்கி அப்படியே சுழற்றி வீசி எறியறான். தள்ளி நிக்கிற ஒரு விளாமரத்தின் மீது போய் மோதி விழுந்து அந்த கன்று வடிவில் வந்த அரக்கன் இறந்து போறான். அந்த விளாமரம் அசுரன் எழுதுறாங்க, அது பாகவதத்துல அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. அந்த விளாமரத்தின் கனிகள் எல்லாம் அப்படியே கீழே விழுது. இது இந்த கன்று மோதின வேகத்துல. அடுத்த வரி என்ன? அதுக்கப்புறம் பின்தொடர்ந்து ஓடி ஒரு பாம்பை பிடித்து கொண்டு ஆட்டினாய். இப்ப காளிங்க நர்தனத்தை சொல்றாங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இந்த கன்றுங்கிறது என்ன? காளிங்கன்னு அவன் ஏன் கொல்லல? நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். பூதகி, சகடாசுரன், அப்புறம் இந்த கழுதை வடிவில் வந்தவன், கொக்கு வடிவில் வந்த அந்த தேனுகாசுரன், அந்த கழுதை வடிவில் வந்தவன் பிரலம்பாசுரன் என்னமோ, இந்த பெயர்கள்லாம் மறந்து போயிட்டேன் நிறைய. இப்படி வந்த அசுரர்கள் அவ்வளவு பேரையும் கொன்று ஒழித்த கிருஷ்ணன் ஏன் காளிங்கனை கொல்லவே இல்லை? காளிங்கன் மேல நடனம் தானே ஆடினான். அவனை வேறு ஒரு இடத்திற்கு சேஃப் பண்ணி தானே அனுப்பி விட்டான். இனி இல்ல, அங்க கருடன் துரத்துனா அதனாலதான் இங்க வந்தேன்னு அவன் சொல்றான். சரி, உன்னுடைய படத்தின் மேல் பணம் 3 சொல்லின. பணம்னா பாம்பினுடைய படம். உன் படத்து மேல, உன் தலைக்கு மேல நான் ஏறி ஆடி இருக்கேன் இல்லையா, என் காலடித்தடம் உன் தலைக்கு மேல இருக்கும். அதுதான் அந்த நாகப்பாம்புக்கு பின்னாடி இருக்கிற யூ அப்படின்னு ஒரு வட இந்தியால இருக்கக்கூடிய ஒரு ஃபோக் நம்பிக்கை. ஆனா அது ரொம்ப சரியா இருக்கு. அந்த தடத்தை பார்த்தா உன்னை கருடன் ஒண்ணும் செய்ய மாட்டான், என் காலடி தடம் இருக்கிறதுனால நீ பழையபடி கடலுக்கே போய் அங்கே இரு, யாரையும் இந்த மாதிரி அச்சுறுத்தாத, நீ அங்கேயே போய் இரு, கடலுக்கே போய் இரு அப்படின்னு சொல்லிதானே அனுப்புறான், சேஃப் பண்ணி தானே அனுப்புறான். காளிங்கனுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு நிகழ்ந்தது? அத்தனை அசுரர்களையும் கொன்று ஒழித்தவன் தானே இவன். எல்லாரையும் உயிரோ இல்ல யானை, குவலய பீடம்ங்கிற யானையை கொண்டு இருக்கான். சானூரன், முஷ்டிகன்கிற மல்லர்களை கொன்று இருக்கிறான். எல்லாரையும் கொண்டு குவிச்சிருக்கான் அவன். இவங்க இந்த காளிங்கனுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படி விட்டான்? ஏன்னா காளிங்கன் இவனை கொல்ல வரல, மற்ற எல்லோருக்குடைய நோக்கமும் இவனை கொன்னுறணுங்கிறது. அதனால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனா கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கான் ஆயர்பாடியில, அவனை கொன்னுறணும்னு சொல்லி காளிங்கன் வரல. அவன் எங்கேயோ கருடன் துரத்துனதுனால அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இங்க உட்கார்ந்துட்டு, இங்க வேற யாரும் பக்கத்துல வர விடாம பயம் காரணமாக தன்னுடைய நச்சை உமிழ்ந்து வேற யாரும் தன் பக்கத்துல வந்துடாதபடி அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்திருக்கான். ஆகவேதான் கிருஷ்ணன் போய் அவனை என்ன செய்யறான், நீ அச்சத்தை போக்கி, அவனுடைய அச்சத்தினால் ஏற்பட்ட கோபம் அவனுக்கு இருக்கு இல்லையா, அந்த கோபத்தையும் போக்கி அவன் அகந்தை, கோபத்தால் உருவான அகந்தையை தனித்து அவனை அனுப்பி விடுறான். ஆகவேதான் இங்க பாம்பை பிடித்து ஆட்டுதல், ஒரு ஆட்டம் காட்டியிருக்கான். கன்ற என்ன செஞ்சிருக்கான், கனிகள் உதிர வாலில் ஓலை கட்டினா, இந்த இடத்துல அவன் ஒரு அசுரன், வலிமை மிகுந்தவன்கிற கணக்கு இவன்கிட்ட கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண மாடு, சின்ன கண்ணுக்குட்டி கிடைச்சா அது வால்ல ஓலையை கட்டி விடுற மாதிரி
அப்பேற்பட்ட வலிமை மிகுந்த அரக்கனையே அவன் வால்ல ஓலை கட்டி சுத்தி அடிச்சிருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. சோ வாலில் ஓலை கட்டிங்கிறது அந்த அசுரனின் வலிமையை கண்ணன் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. கண்ணனின் வலிமைக்கு முன்பு, கிருஷ்ணனின் வலிமைக்கு முன்பு அந்த அரக்கனின் வலிமை ஒண்ணுமே இல்ல. அவன் சாதாரண கண்ணுக்குட்டி தான். மற்றவர்களுக்கு வேணா அவன் பெரும் வலிமை மிக்க அரக்கன், கொடுமையான அரக்கனா இருக்கலாம். ஆனா கிருஷ்ணன் வெறும் கண்ணுக்குட்டி தான். வால்ல ஓலையை கட்டி அடிப்பான் அப்படின்னு சொல்றது. வாலில் ஓலை கட்டி கனிகள் உதிர எரிந்து அப்படிலாம் செய்யறான். அப்பேற்பட்ட அசுரனை அப்படி கொன்ன, உன்னை எதிர்ப்பவர்களை நீ அப்படி செய்வ. ஆனா அறியாமையால், அச்சத்தால், பயத்தால் இப்படியெல்லாம் ஆகக்கூடிய ஒருவரை நீ என்ன செய்வ? ஆட்டுவித்து அவர்களை காப்பாய். பாம்பை பிடித்து கொண்டு ஆட்டினாய் போல. ஒருவனை கொல்ற, ஒருவனை இந்த மாதிரி விளையாட்டு காட்டி காப்பாத்துற. அடுத்த வரிதான் அது முக்கியமான வரி. நின் திறத்தேன் அல்லேன் நம்பி. எனக்கு உன்னுடைய கணக்குகள் எல்லாம் புரியாதுப்பா. உன் அளவுக்கு எனக்கு திறல் கிடையாது. நீ என்ன கணக்குல ஒருத்தரை கொல்ற, ஒருத்தனை காப்பாத்துற, ஒருத்தன்ட்ட விளையாட்டு காட்டுற, ஒருத்தனை சம்ஹாரம் பண்ற, ஒருத்தனை வதம் பண்ற, ஒருத்தன்ட்ட விளையாட்டு காட்டி டான்ஸ் ஆடுற, அவனுக்கு நல்லருள் கொடுக்குற. அவன் பயங்கர விஷம் கக்கக்கூடியவன். எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. 5 வாய்களிலிருந்தும் விஷம் கக்கி அந்த இடத்தையே கருமை சூழச் செய்து அப்படி செய்யக்கூடியவன்ட்ட விளையாட்டு காட்டுறான் இவன். அழகிய வடிவில் வந்த கன்று, அழகிய வடிவில் வந்த பெண், அருமையான ஒரு அரக்கன், அப்படியே ஒரு பார்க்கவே பயங்கர சூப்பரா இருக்கிற ஒரு கொக்கு, இப்படியெல்லாம் வந்த எல்லாரையும் கொன்னு போட்டான். அது வரும்போதே விஷத்தை கக்கிட்டு வந்த பாம்பு அது. அதை மட்டும் விளையாட்டு காட்டி இப்படி இது என்ன கணக்கு? எந்த இதுல இவன் இந்த கணக்குல இதெல்லாம் செய்யறான்? இந்த நுட்பம் எல்லாம், இந்த அளவிற்கு உன்னுடைய பெரிய டிசைன், உன் கிராண்ட் டிசைன் எல்லாம் எனக்கு தெரியாது. நான் அந்த லெவல் ஆளே கிடையாது நம்பி. இன் திறத்தேன் அல்லேன். சரண்டர் ஆயாச்சு. நீ எப்பேற்பட்ட அளவன இரியா, எனக்கு உன் கணக்கெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான். நீ பிறந்த திருநல்நாள் நன்று நீ நீராட வேண்டும். இன்னைக்கு உன் பிறந்த நாள், நீ குளி. நாரணா, நீதான் அனைத்திற்கும் மூல பரம்பொருள், ஓடாதே வாராய் நான் சொல்றது. பூனி தொழுவினில் புக்கு புழுதி விளைந்த பொன்மேனி காண பெரிதும் உகப்பன். உகப்பன் அப்படிங்கிறது உகப்பேன் அப்படிங்கிறதுனுடைய குறுக்கல் விகாரம். இதுக்கு ரொம்ப முன்னாடி எங்கேயோ பார்த்தேன். உகப்பன் அப்படின்னா அது ஆண், உகப்பன் என்பதால் அது ஆண்பால். ஆகவே நந்தகோபர் உன்னை அப்படி பார்க்க ஆசைப்படுவார்னு எவரோ ஒருத்தர் எழுதி வச்சிருந்தார். அது அப்படி இல்லை. மாடுகளை பூணி இருக்கக்கூடிய மாடுகள் தொழுங்கிறது பூணுதல் அப்படின்னா அழகுபடுத்துதல். அணிகள் பூணுதல் தான் இல்லையா? அப்ப அணிகள் பூண்டு அப்படின்னு தானே சொல்றோம். அப்ப அணிகள் அழகுபடுத்தக்கூடியது. அதே மாதிரி தொழுவுக்கு அழகு எதுன்னா மாடு. அதனாலதான் பூனி அப்படிங்கிற வார்த்தையை உள்ள போடுறாரு. பூனி தொழுவினில், தொழுவிற்கு அழகாக மாலை போல் இருக்கக்கூடியது, தொழுவினை அழகுபடுத்தக்கூடியது மாடு. கி ராஜநாராயணன் எழுதும் போது அவருடைய கோபல்லபுரம் சீரீஸ்ல படிச்சு பாருங்க. மாடுகள் இல்லாத வெற்று தொழுவை பார்க்கும்போது நாயக்கர்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப வெறுமையாயிருமா, ரொம்ப எதுவுமே இல்லாம இது பசு ஒழிந்த கொட்டில் அவ்வளவு வேதனையை தரக்கூடியதான். அப்ப அந்த கொட்டில்ங்கிறது இந்த வீட்டை ஒட்டி இருக்கிறது தொழு. இந்த தொழு அழகா இருக்கிறதே அங்க நிக்கிற மாடுகளாலதான், பசுக்களாலதான். ஆகவேதான் இந்த வார்த்தை பூனி தொழுவினில். அந்த வார்த்தையை அதை நினைச்சு பார்க்கும்போதே எப்படி இந்த ஆள் நிஜமாவே வீட்டுல மாடு வளர்த்திருக்காரு. எனக்கு தெரிய பெரியாழ்வார் மாடு வளர்த்திருக்காருன்னு தான் சொல்லணும். பூனி தொழுவினில் புக்கு, அது தொழுவிற்கு அழகு அந்த மாடு. அப்படி மாடுகளை பூண்டு இருக்கக்கூடிய தொழுவிற்குள் புகுந்து அங்க உருண்டு புரண்டு எந்திரிச்சு உன்னுடைய மேனியெல்லாம் புழுதி அலைஞ்சாலும் அது ஒரு பொன்மேனி. அதை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். இப்போ உண்டு. எந்த பெற்றோருக்கும் ஒரு நொடி நினைச்சு பாருங்க, உங்க பிள்ளைகள் ஓடி ஆடி தெருவுல விளையாடி அப்படி நிக்கிறத பார்க்க ஒரு சைடு சந்தோஷமா இருக்கும். இதனால மத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இப்படியா நிப்ப அழுக்கா, போ முதல்ல போய் குளி. இப்போ இந்த இவன் போய் தெருவுல பொறுக்கி எந்திரிச்சு கை கால்லாம் அழுக்கோட கண்ணங்கரேர்னு அங்கங்க அழுக்கு ஒட்டி இருக்கும். தெருவுல இருக்கிற முக்கால்வாசி புழுதி இவன் மேலதான் இருக்கும். மண்டை கண்டையெல்லாம் கலைஞ்சி ஒரு டைப்பா நிப்பான். பார்த்த செகண்ட்ல சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா விளையாடி இருக்கான், என்ன அழகா விளையாடிட்டு வந்திருக்கான். இத்தனைக்கு நல்லா முகம் பிரகாசமா இருக்கும், பயங்கர ஹாப்பியா விளையாடி இருக்காரு, எல்லாரோடையும் விளையாடிட்டு வந்திருக்கானே.
அந்த சந்தோஷத்தை பார்க்க நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அப்புறமே நம்ம சொல்லுவோம், போ போய் குளிச்சுட்டு வா போ, இப்படியே வந்து நிக்காத, அதெல்லாம் சொல்லுவோம். ஆனா அவன் அப்படி விளையாடுறதுதான் நமக்கு மகிழ்ச்சி. அவன் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படி விளையாடுறதுல, அதை பார்க்கறதுக்கு நாம மகிழ்ச்சி அடைவோம். ஆகவேதான் இந்த வார்த்தை, காண பெரிதும் உகப்பேன், இதை பார்ப்பதற்கு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன்னா நீ மகிழ்ச்சியா இருக்கிறத பார்க்க நான் ரொம்ப ஆசைப்படுவேன். பூனி தொழுவினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிதும் உகப்பேன், ஆகிலும் இருந்தாலும் கண்டார் பழிப்பர். பாக்குறவங்க எதையாவது சொல்லுவாங்க, என்னைய குத்தம் சொல்லுவாங்க. பிள்ளைய எப்படி வச்சிருக்கா பாரு, அவன் அழகு பொருந்திய பிள்ளை, அவனை இப்படி அழுக்காவே வச்சிருக்காளே, என்ன அம்மா இவன், என்ன பிள்ளைகளை கவனிக்கிறான்னு என்னை ஏதாவது சொல்லுவாங்க. எப்படி நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்ட, உனக்கு வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நப்பின்னை காணில் சிரிக்கும். நமக்கு இந்த மரபுப்படி நப்பின்னை வந்து இவனுக்கு முறைப்பெண்ணா, இவனுக்கு சிறு வயதிலிருந்தே அவதான்னு சொல்லி வளர்க்குறாங்களாம். ஆகவே நப்பின்னை உன்னைய பார்த்துட்டா சிரிப்பா. நான் எத்தனையும் இல்லாதாய், வெக்கமே இல்லாதவனே, அவ பார்த்தா மத்த யார் என்ன சொன்னாலும் உனக்கு கண்டார் பழிப்பர் அப்படின்னு நீ என்ன சொல்ல போற, சொல்லிட்டு போட்டுன்னு சொல்லுவ. உனக்கு வெக்கமே கிடையாது. நான் எத்தனையும் இல்லாதாய். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, நப்பின்னை பார்த்து சிரிக்க போறா உன்னைய. மாணிக்கமே, என் மணியே, என்னுடைய மணினா என் சிந்தையில் நிலைத்திருக்கக்கூடியவனே, நீ வந்து குளிக்கிறதுக்கு வா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆகவே இந்த பாடல்கள் எத்தனையுமே, அந்த இந்த இந்த 9 பாடல்கள்லையுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரியும், அதே நேரம் அதுக்குள்ள ஒரு ஆழப்பொருள் இருக்கிற மாதிரியுமான விஷயங்களையும் பெரியாழ்வார் அருமையா செய்து வைத்திருக்கிறார். கடைசி பாட்டுல மலி அப்படிங்கிற ஒரு சொல்லை எப்படிலாம் பயன்படுத்தியிருக்காரு பாருங்க. கார்மலி மேனி நிறத்து. அப்ப இந்த இடத்துல கார் மலிந்த, அதாவது கரிய நிறம் மிகுந்த மேனி, கரிய நிறம் மிகுந்த மேகம், அதான் கார் மலி மேனி. நல்ல கரிய நிறம் மிகுந்த மேகத்தை போன்ற வண்ணமுடைய கண்ணபிரானை உகந்து வார்மலி கொங்கை. இந்த இடத்துல வார்மலி அப்படின்னா, வார்னா கச்சு, மார்பை சுற்றி அணிந்திருக்கக்கூடிய கச்சு. மலி கொங்கை அப்படின்னா செழித்த கொங்கை, நன்கு பூரித்த பெரிய மார்பை உடைய யசோதை. ஏன்னா அவனுக்கு முலையூட்டுகிறாள் இல்லையா, அதனால வார்மலி கொங்கை, கச்சுகளுக்கு உள்ள அதை செழித்து இருக்கக்கூடிய சிறந்த மார்பை உடைய யசோதை மஞ்சனம் ஆட்டிய ஆற்றை அவ குளிப்பாட்டின குளிப்பாட்டல பார்மலி, பாரில் மலிந்த தொல் புதுவை. அதாவது இந்த உலகத்திலேயே தொல் புதுவைனா புகழ் மலிந்த, இந்த இந்த புகழ் மிக்க, இந்த உலகத்திலேயே எல்லோருக்கும் அறிந்த, எல்லாருக்கும் தெரியும்பா, எல்லா இடத்துக்கும் தெரியும், அதான் அந்த மலிந்தங்கிற பொருள். அப்படிப்பட்ட அனைவருக்கும் அறிந்த தொல் புதுவைக்கோன், பழம்பெருமை மிக்க இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பட்டர்பிரான் சொன்ன பாடலை சீர்மலிந்த, அதாவது சீர்மலிந்த என்ன அர்த்தம், அறிவில் சிறந்த, இந்த மலினா சிறந்த, சீர்மலிந்த அறிவில் சிறந்த செந்தமிழ் வாசிக்கக்கூடியவர்கள், வல்லார் அப்படின்னா இங்க வாசிக்கக்கூடியவர்கள் தீவினை யாதும் இல்லாதவராக ஆவார்கள், அவர்களுக்கு எவ்விதமான தீவிதையும் அண்டாது அப்படின்னு சொல்றாரு. நன்றி, நண்பர்கள் சொல்லலாம். மறுபடியும் வெரி நைஸ் ஜஜா, ஆஸ் யூஷுவல். இது பிரமாதமாக வந்து ஃப்ளோ வாஸ் வெரி நைஸ், நல்லா இருந்தது. இந்த பாடல்களும் அப்படி, இந்த வெண்ணையும் அப்படி நன்றாக வந்தது. சொல்லுங்க விஜய். சொல்றதுக்கு என்ன இருக்கு, எப்பயும் போல அருமையான நிறைவா இருந்துச்சு. ஆனந்தகுமார். ஆனந்தகுமார் சார், விளையாட்டு நிறைய விளையாட்டு விளையாடுறாரு, அந்த விளையாட்டெல்லாம் இன்னும் கூட விளையாடலாம் போல தோணுது. அவ்வளோ அருமையான விளையாட்டுகள், சேட்டைகள் அருமையா நரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க பிராணன்னா நம்ம நார்மலா வந்து நம்ம மூச்சு அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஒன்று இருக்குல்லங்க. ஆனா இங்க வந்து நம்ம தலைவனேங்கிற இதுல யூஸ் பண்றோம். ஸோ அப்படியும் எடுத்துக்கலாங்களா, இல்ல அப்படி? அதாவது பிரான் அப்படிங்கிறது வந்து தலைவன், எம் பிரான், என்னை உடையவன், தலைவன் அர்த்தம்.
பிராணன் ம். அப்படிங்கிறது தான் மூச்சு. ஓகே. பிராணன் வேற, பிரான் வேற. பிராணன்கிறது வடமொழி சொல், பிரான்ங்கிறது தமிழ்ல உள்ள சொல் தான். எம்பிரான், என்னை ஓ, உடையவன் ஓகே. அப்படிங்கிற பொருள். இது ஓகே. தமிழ் சொல், அது வட சொல். தமிழ்ல அது வந்து சேர்ந்தது, திசை சொல்லாக நாம் அதை ஏத்துக்கிட்டோம், பிராணன் அப்படிங்கிறது. ஓகே. ஓகே. கிருத்திகா ஏதாவது சொல்றாங்களா? வணக்கம். வணக்கம். பிரபந்த பாடல்கள்ல வந்து நம்ம வந்து பக்தி ரசம் சொட்ட சொட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். கிருஷ்ண பக்திங்கிறது வந்து அநாகதத்தினுடைய மிகச்சிறந்த வெளிப்பாடுங்கிறது தான் என்னோட அனுபவம். அதுல வந்து இந்த மாதிரியான யோக பார்வை, ஞான பார்வைகள் உள்ள வரும்பொழுது தெவிட்டாத தெள்ளமுதா ஆறுது. எனக்கு வந்து அந்த நான் அப்பதான் உள்ள வந்தேன். அதுல வந்து சொல்றாரு பாருங்க, எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி அப்படிங்கிற இடத்துல வந்து இத வந்து நம்ம வரிசையா வாசிச்சுட்டே போனோம்னா கண்டிப்பா இந்த இந்த பதத்தை விட்டுருவோம். ரொம்ப அப்படியே கேஷுவலா வாசிச்சுட்டு போயிடுவோம். இல்லைன்னா அந்த சொல்லுடைய நயத்துல வந்து அந்த ஓசை நயத்துல வந்து அனுபவிச்சுட்டு போயிடுவோம். ஆனா நீங்க எடுத்து கொடுத்த அந்த விதம் ரொம்ப அழகா இருந்தது. எது எண்ணெய் குடம், அவர் எப்படி நம்மளை கிள்ளுவாரு, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த கண்ணை புரட்டி விழித்து அப்படிங்கிறதுல வந்து என்ன விஷயம் இருக்கு. இது வந்து ஒரு சின்ன பொறி அப்படி உரசிட்டு தீக்குச்சி வச்சு லேசா உரசின மாதிரிதான் இருந்தது. ஆனா அது அது பத்தி எரியிற மாதிரி இருக்கு. அற்புதமான விஷயம். நான் வந்து ரொம்ப ரெகுலரா வர முடியறது இல்ல. ஆனா வர ஒரு ஒரு நிமிஷத்துலயும் வந்து நான் அனுபவிக்கிறது என்னன்னா, நம்ம சாதாரணமா கடந்து போன ஒரு பாடல் வாசிச்சு ஓசை நயத்தையோ இல்ல சொல் நயத்தையோ இல்ல அந்த தமிழினுடைய மேன்மையோ அனுபவிச்சு போன பாடல்கள்ல பார்க்கும் பொழுது அட ஆமால இது இப்படி புரிஞ்சுட்டு இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கு. அதுதான் நான் இங்க ரொம்ப அனுபவிக்கிற விஷயமா இருக்கு. மிக்க நன்றி, வந்தனங்கள். உங்களுடைய தமிழுக்கும் உங்களுடைய அந்த சொல் வழக்கு இருக்கக்கூடிய அந்த மொழிக்கும் மொழி ஆளுமைக்கும் வந்தனம், நமஸ்காரம். மிக்க நன்றி.